வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. உள்ள வாங்க சம்பந்தி. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க சம்பந்தி. இதுவும் உங்க வீடுதான். வாங்க வாங்கப்பா. உட்காருமா, உட்காரு, உட்காருப்பா. வாங்கம்மா உட்காருங்க. வாமா வா, வாங்க உட்காருமா, உட்காருங்க, உட்காரு, உட்காருங்கம்மா உட்காருங்க. இவர் என்னோட அண்ணன் ராசையா. வணக்கம்மா. அவங்க பாக்கியம், அண்ணனோட சம்சாரம். அவங்க பொண்ணு அபர்ணா. இது என் கடைசி பிள்ளை தன்ராஜ். இது என் தம்பி மூர்த்தி. எல்லாருக்கும் வணக்கம். இப்படி முறையா முன்னாடியே எல்லாரையும் அறிமுகப்படுத்தியிருந்தா தேவையில்லாத குழப்பமெல்லாம் வந்திருக்காது. இந்த ஊர்லயே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். ஆனா இப்போ கால மாற்றம், அண்ணன் அண்ணி தம்பி பசங்கன்னு அப்படியே சுருங்கிருச்சு. இப்போ உங்க குடும்பமும் சேர்ந்ததுனால பழையபடி களை கட்ட போகுது. ஜமீன் பரம்பரைக்கு மேல செல்வாக்கு படைச்ச வீடு இது. இந்த குடும்பத்தோட நிர்வாகத்துல இருக்கிறது பெட்ரோல் பங்க், ஃபைனான்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 60 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. எல்லாம் அக்காவுடைய பராமரிப்புல இருக்கிறதுனாலதான் ஒழுக்கமா இருக்கு. அப்படி இருந்தோம் 1-2 ஏரியால குழப்பம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதான் அன்னபூர்ணி தான் டீசெண்டா சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க எதுக்கு முந்திரி கொட்டையான பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே, நீ ஏன் தம்பி தயங்கி நிக்கிற? பங்க்ல ஒர்க் பண்ணும் போது மட்டும்தான் நீ ஒர்க்கரு. இது உன் அக்கா வீடு. செந்தில் உன்னோட மாமா. அந்த உரிமையோட தான் நீ இந்த வீட்டுல இருக்கணும். வா. ஆமா, மாமா சொல்றதா சரி. பாஸ்கர் ஏன் நிக்கிற? வந்து உட்காருவா. போப்பா போ, மாமா பக்கத்துல உட்காரு. ரொம்ப இடம் கொடுத்துடக்கூடாது, அது நமக்கு தான் ஆபத்து. எவ்வளோ சீக்கிரம் இவன் அங்கேருந்து விரட்டுறமோ அதுதான் நமக்கு நல்லது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் பொண்ண நல்ல இடத்துல கொடுத்துருக்கேன்னு சொல்றதை விட நல்ல அம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்கேங்கிறது ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் கௌரி என்னோட மகளுக்கும் மேல. அப்போ நாங்க கிளம்புறோம்மா. கல்யாண வேலை எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. போய் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். முழு கல்யாண வேலையும் எங்க அத்தாச்சி தான் பார்த்தாங்க. அதை தாண்டி உங்களுக்கு என்ன வேலை இருந்துச்சு? ஏய் சும்மா இரு. அந்த வேலையெல்லாம் நாளை கூட பாத்துக்கலாம். இப்ப நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும். கல்யாண வீட்டுல இருந்த டென்ஷன்ல யாருமே சரியா சாப்பிட்டு கூட மாட்டீங்க. இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும்.
எந்த மறுப்புமே சொல்லக்கூடாது. சரிங்க சம்பந்தி. சாப்பிடுங்க, சாப்பிடுப்பா. மாப்ள, உன் கையால பொண்ணுக்கு ஒரு வாய் ஊட்டுறா. டேய் சும்மா இரு. என்னடா பாக்குற? ஊட்டி விடுறா. டேய், இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.